எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சாஃப்ட் இட்லிக்கான டிப்ஸ் அது மாதிரி நிறைய போட்டிருக்கோம்ல நம்ம சேனலில். இன்றைக்கி தட்டு இட்லி கமெண்டில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, தட்டு இட்லி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நிறைய டிப்ஸோடையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மாவு நம்ம எப்போவுமே நார்மலாக என்ன மெஷர்மெண்ட் போடுவோமோ அந்த மெஷர்மெண்ட் தான் நீங்கள் போடணும். ஸோ நார்மலாக நீங்கள் இட்லிக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் அரைப்பீங்களோ அதை நல்ல சாஃப்டாக, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி உளுந்து நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் நல்லா சூப்பராகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி பயன்படுத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. கரெக்டான டைமிங்கில் ஊற வைங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றின நிறைய வீடியோஸ் நிறைய பேசியிருக்கோம். ஸோ எப்படி மாவு அரைக்கணும், என்ன மெஷர்மெண்ட்டில் போடணும் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தட்டு இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அரிசி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்போவுமே, அதாவது இட்லி நீங்கள் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னாலே நைஸாக அரைக்கிறக்க மாவு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். நீங்கள் பச்சரிசி சேர்க்கணுமா இல்லை புழுங்கல் அரிசி கம்மிப்படுத்தணுமா இது அதிகப்படுத்தணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்க தேவையில்லை. அரிசியை நீங்கள் அரைக்கக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அதை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லாவே உங்களுக்கு கலராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் நான் ஊற்ற போகிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தட்டு இட்லியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் நல்ல ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வேறு எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் பெங்களூரில் நல்ல ஃபேமஸ் தட்டு இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பிளேட்டு இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிஃபன் பாக்ஸ் இது மாதிரி இருந்தால் போதும். பெங்களூரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளைமேட் எப்போவுமே கூலிங்கான கிளைமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அதனால் நம்ம இன்றைக்கி மாவு அரைச்சோம் அப்படின்னா, இப்போ நைட் அரைச்சோன்னா காலையில் அரைச்சோன்னா நைட்டு, அந்த மாவு மட்டும் தட்டு இட்லிக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா ஃப்ளாட்டாக நம்ம ஊற்ற போகிறனால ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மாவு புளிச்சிருக்கவோ ரொம்ப நாள் ஆகிட்டோ அது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி காலைல அரைச்சிங்கன்னா நைட் அரைச்சா காலைல, இந்த மாவு மட்டும் தான் நீங்கள் தட்டு இட்லிக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா வரும். நிறைய பேருக்கு இட்லி நல்லா வரும், பட் தட்டு இட்லியில் ஊற்றி நம்ம ஊற்றும் போது அது நல்லா வராது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி டேரெக்டாக நம்ம எண்ணெய் தடவி நம்ம ஊற்றுறதை விட இது மாதிரி வாழையில் போட்டுட்டு ஊற்றும் போது இன்னும் சூப்பராக ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். அது மாவு எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே வாழையில் போட்டு ஊற்றும் போது வரும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக ஊற்றும் போது நான் சொன்ன மாதிரி மாவு ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோட்டல்லலாம் நீங்கள் இது மாதிரி கொடுக்குறீங்க, இது மாதிரி தட்டு இட்லி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நார்மலாக நீங்கள் தினைக்கும் ஹோட்டல் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டெய்லி ரெகுலராக மாவு ஆட்டுவீங்கல்ல, அதே மாவையும் நீங்கள் டேரெக்டாக தட்டு இட்லிக்கு ஊற்றுனீங்கனாலே போதும். ஆனால் மாவு ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழையில் இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட் அரைச்ச மாவு இப்போ காலையில் நான் ஊற்றுறேன். அதில் நம்ம ஊற்றிக்கலாம். தட்டு இட்லிக்குங்கிறப்ப கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஊற்றணும். இந்த ஒரு கரண்டி மாவு பத்தாது இல்லையா, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிட்டு லைட்டாக நான் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இதே மாவில் நான் உங்களுக்கு இட்லியும் ஊற்றி காமிச்சிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் யூஸ்வலாக இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய மெஷர்மெண்ட் 5 வழக்கு அளவுக்கு கடரிசிக்கு 1 வழக்கு உளுந்து. அதே ரேஷன் அரிசி 5 வழக்கு பயன்படுத்தணும்னா அதில் பாதி அளவுக்கு உளுந்து போதுமானது. நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் போடணும்னு உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும்னு நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இட்லி உள்ளே வைக்கும்போது தண்ணி நல்லா காஞ்சிருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சரியாக 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு நான் குத்தி பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இட்லி ரொம்ப ஆறணும் அப்படின்லாம் இல்லை. எடுத்து வச்சு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் பிளேட்டில் மாற்றினீங்க அப்படின்னாலே அழகாக ஈஸியாக வந்துடும்.
இதுக்காக நீங்கள் மாவு அரைக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து இட்லிக்கு அரைக்கக்கூடிய மாவே வந்து நம்ம தாராளமாக வந்து இது மாதிரி நம்ம இட்லி செஞ்சு எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைட்டாக வந்து இலையில் ஒட்டியிருக்கு. ஏன்னா வந்து இட்லி நல்லா சூடாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆறிச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கூட ஒட்டாமலே வரும். பாருங்கள் நம்மளோட தட்டு இட்லி எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ சூப்பராகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம ஆல்ரெடி இட்லி ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த இட்லி எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டோம்னா அதை கொஞ்சம் ஆற வச்சேன். ஏன்னா லேசாக ஒட்டி வந்துச்சுல இலையில். இது பாருங்கள் இலையில் சுத்தமாகவே ஒட்டாமல் க்ளீனாகவே வரும் நமக்கு. பாருங்கள் சுத்தமாகவே இலையில் ஒட்டலைல. அவ்வளோதான் நம்மளுடைய தட்டு இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். நல்லா ஃப்ளாட்டான டிஃபன் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக இதே மாதிரி தட்டு இட்லி கிடைக்கும். நம்ம அப்படியே சர்வ் பண்ணுறதை விட அப்படியே சாம்பாரோடு சேர்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து இட்லி பொடி போட்டு கூட சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாகவும் இவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. அப்படியே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும். நம்ம சேனல்லே ஆல்ரெடி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சாம்பார்லாம் எப்படி போடணும் அப்படின்ற ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் அப்படியே சாம்பாரோடு சர்வ் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறமா தட்டில் ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த இட்லி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அந்த இட்லியும் வாவ் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இட்லிக்கான டிப்ஸ் போட்டிருக்கேன். இட்லிக்கான மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி பச்சரிசி கலந்து எப்படின்னு போட்டிருக்கேன். நல்ல அரிசி ரேஷன் அரிசிலாம் கலந்து எப்படின்னு நிறைய டிப்ஸஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை. தேங்க்யூ.